பெரியவரான புதிய காவியங்களை சொல்லத் தொடங்கிவிட்டேன். 90ஆம் ஆண்டுகளினுடைய தொடக்க பகுதி. அந்த நாட்களிலே இந்த காவியங்களை கேட்பதுதான் எங்கள் நாட்டு அப்போதிருந்த மக்களுக்கு இருந்த ஒரே ஆறுதலாக இருந்தது. எந்த நேரம் குண்டு வெடிக்கும், எந்த நேரம் விமானம் குண்டு போடும், எந்த நேரம் யார் யாரை நாங்கள் இழந்து போவோம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நிலையாமையை உணர்ந்து கொண்டிருந்த எங்கள் மக்களுக்கு அந்த நேரத்திலே சொல்லப்பட்ட இந்த ராமாயணம், பாரதம் போன்ற கதைகள் பெரிய ஆறுதல் தந்தன. அப்படி சொல்லுகிற பொழுது 48 நாட்கள் ராமாயணம் சொல்லியிருக்கிறேன். அதுபோல 30 நாட்களுக்கு மேலாக பாரதம் சொல்லியிருக்கிறேன். அப்படி சொல்லியும் அந்த காவியங்களை முழுமையாக சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவை அவ்வளவு பாரிய காவியங்கள். இளைஞர்கள், முதியவர்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் இருந்து கேட்டார்கள். அதற்கு பிறகு பல இடங்களிலே பேசியிருக்கிறேன். சேலத்திலே மார்கழி திருவிழாவிலே 2-3 ஆண்டுகள் பேசியிருக்கிறேன். பின்னாளிலே பேச்சை குறைத்துக் கொள்வோம் என்று என்னுடைய எண்ணம். மற்றவர்களுக்காகவே பேசிக்கொண்டிருந்து என்ன பயன், என் ஆன்மாவுக்கு நான் பேச வேண்டாமா என்கின்ற அந்த உணர்ச்சி பேச்சை குறைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை தந்தது. அந்த எண்ணத்தை நிறைவேற்றும் முகமாகவோ என்னவோ உலகத்திலேயும் இந்த கோவிட் தொற்று வந்தவுடனே கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகள் நிம்மதியாக வீட்டிலே இருந்து சாமி கும்பிட்டு என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுத்தார். மற்றவர்களுக்கெல்லாம் அந்த காலம் அபாக்கிய காலம், எனக்கு பாக்கிய காலம். அந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது இந்த ஆண்டிலே தான் நான் திரும்பவும் தமிழ்நாட்டுக்குள்ளே வருகை தந்தேன். நான் பல இடங்களிலே விளையாட்டாக சொல்வதுண்டு. 4 ஆண்டுகள் நான் பேசவில்லை, இந்த ஊரிலே வரவில்லை. ஆகவே பெரும்பாலும் என்னை எல்லோரும் மறந்து போயிருப்பார்கள். நான் என்னுடைய முகவரியை புதுமையாக நான் புதுப்பிக்க வேண்டி இருக்கும் என்று நினைத்து கொண்டுதான் நான் திரும்பி வந்தேன். இந்த ஆண்டினுடைய மே மாதத்திலே பாண்டிச்சேரி கம்பன் விழாவுக்கு, அது 20 ஆண்டுகளாக நான் பேசிக் கொண்டிருக்கிற சபை. அப்படி நான் வந்தபோது என்னை மறந்திருப்பார்கள் என்று நான் நினைத்திருந்தால் எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. முன்னே இருந்ததை விட என்னுடைய மதிப்பு இங்கே அதிகரித்திருந்ததை பார்த்தேன். இவர் தற்புகழ்ச்சி செய்கிறார் என்று உங்களிலே சில பேர் நினைப்பீர்கள். நான் அதற்காக இதை சொல்லவில்லை. தற்புகழ்ச்சி செய்வது என்பது மாபெரிய குற்றம் என்று தமிழ் சொல்கிறது. திருவள்ளுவர் சொல்கிறார், வியவற்க எஞ்ஞான்றும் தன்னை என்கிறார். உன்னை நீ என்ன காரணம் கொண்டு உன்னை நீ புகழ்ந்து கொள்ளாதே என்கிறார். ஆகவே இது புகழ்ச்சிக்காக நான் சொல்லவில்லை. உண்மையிலேயே நான் திரும்பி வந்து பார்த்தால் என்னுடைய மதிப்பு கூடியிருக்கிறது. அதில் இருந்து நான் ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன். இந்த 4 ஆண்டுகள் நான் பேசவில்லை, அதனாலே மதிப்பு கூடியிருக்கிறது. அதிலிருந்து ஒன்று தெரிந்தது, பேசாமல் இருந்தால் மதிப்பு கூடும் என்ற உண்மையை நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் இப்பொழுது மீண்டும் மீண்டும் பேசுகிற வாய்ப்பை கடவுள் தந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய ஜெயராமையா போன்றவர்கள், நான் நேற்று கூட அவருக்கு சொன்னேன், நான் அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு பழைய நடிகர் டி.ஆர். மகாலிங்கத்தை தான் அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த மூக்கு, அந்த தாம்பூலத்தால் சிறந்த வாய், நெற்றி நிறைய விபூதி. அவருடைய தூண்டுதலின் காரணமாக இந்த ஆண்டு பாரதத்தினுடைய ஏதோ ஒரு பகுதியை சொல்ல வேண்டும் என்ற விருப்போடு இங்கே வருகை தந்திருக்கிறேன். நேற்றைய தினம் மகாபாரத கதை, அதை ஏன் 5வது வேதம் என்று சொல்கிறார்கள், நம்முடைய வேதங்களினுடைய பெருமை என்ன, அந்த வேதங்கள் எப்படி இந்த அங்கங்களையெல்லாம் கடந்து இறைவனுடைய மூச்சோசையாக நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறது,
அந்த வேதங்களுக்கு இருக்கிற சிறப்பு என்ன, வேதங்களை சொன்னவர்களுடைய பெருமை என்ன, நிறைமொழி மாந்தர் என்று அவர்களை சொன்னதற்கான காரணம் என்ன, நாம் குறைமொழி மாந்தர்கள் என்பதை எப்படி உணர்வது என்கின்ற விடயங்களை எல்லாம் சொல்லி, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கோ இருந்து வருகிற அலைகளினாலே உருவாகுவது என்கின்ற உண்மையையும் எடுத்துச் சொல்லி, அப்படி எங்கோ இருந்து வந்த ஒரு எண்ண அலைகள் வியாச முனிவருடைய மனதுக்குள்ளே படமாக விரிய அவருடைய மனதுக்குள்ளே பாரதம் என்கின்ற காவியம் உருவாகிறது. அந்த காவியம் மனதுக்குள்ளே பூரணப்பட்ட பிறகு அதை காவியமாக எழுத வேண்டும் என்று வியாச பகவான் நினைக்கிறார். அதை யார் எழுதி கொடுப்பார்கள் என்று அவருக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படுகிற பொழுது பிரமனை தியானிக்கிறார். பிரமன் அவர் முன்னே காட்சி கொடுத்து விநாயகரை வணங்கு, அவர் உனக்கு அந்த காவியத்தை எழுதி தருவார் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு வியாச முனிவர் விநாயகரை தொழுது அவரை தியானிக்கிற பொழுது விநாயகர் பெருமான் கருதை தந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். நான் சொல்லப்போகிற மகாபாரத கதையை நீங்கள் தான் எழுதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். சரி, எழுதி கொடுக்கிறேன். அது என்ன அவ்வளவு பெரிய கதையா என்றால், சாதாரண ஏடுகளிலே எழுதக்கூடிய கதை அல்ல. ஆகவே மாமேரு மலையை ஏடாக கொள்ள வேண்டும். எழுதுகிற கதை நீண்ட கதை என்றபடியால் சாதாரண எழுத்தாணிகள் போதாது. உங்களுடைய அந்த 2 கொம்புகளிலே ஒரு கொம்பை உடைத்து அதனாலே எழுத வேண்டும். சம்மதிக்கிறார் விநாயகர் பெருமான். சம்மதித்து விட்டு ஒரு நிபந்தனை போடுகிறார். நீ சொல்லுகிறபடியெல்லாம் நான் எழுதுகிறேன், ஆனால் ஒன்று, என் எழுதுகிற பொழுது என்னுடைய எழுத்தாணி நிற்கக்கூடாது. நின்றால் அத்தோடு முடித்து விடுவேன். நிற்காத வகையிலே நீ சொல்ல வேண்டும் என்று நிபந்தனை அளிக்கிறார். இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறார் வியாச முனிவர். அதே நேரத்திலே ஒரு மறு நிபந்தனை போடுகிறார். நீங்கள் சொல்லுகிறபடி நிற்காமல் நீங்கள் எழுத வேண்டும் என்கின்றபடி நான் சொல்வேன். நின்றுவிட்டால் நீங்கள் நிறுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒன்று, நான் சொல்லுகிற ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய பொருளறிந்து நீங்கள் எழுத வேண்டும். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார். விநாயகர் சிரித்துவிட்டு ஏற்றுக்கொள்கிறார். இந்த கதை மூலம் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், பிரணவ ரூபமாக இருக்கக்கூடிய விநாயகருக்கே சிந்தித்து அறிய வேண்டிய விடயமாக இந்த மகாபாரத கதை இருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த கதையை நம் பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த விநாயகர் பெருமானாலே எழுதப்பட்ட பாரத கதை 4 வேதங்களுக்கு பிறகு 5வது வேதம் என்று கொண்டாடப்பட்ட கதை இந்த கதை. இந்த இடத்திலே இருந்து கதையை தொடர்வதற்கு முன்பாக ஒரு சில செய்திகளை நான் உங்களோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தமிழர்கள் இயற்கையிலே ரொம்ப காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே அதிக காலம் வாழ்ந்த இனம் என்று ஒரு இனக்கணிப்பு செய்தால் அந்த கணிப்பிலே தமிழர்களுக்கு முதலிடம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு அகழ்வாராய்ச்சி பண்ணுகிறவர்கள் எல்லாம் தமிழர்களுடைய தொன்மையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரிந்ததுதான். கீழடி போன்ற இடங்களிலே எப்படியெல்லாம் தமிழர்கள் வாழ்வதற்கான அடையாளங்கள் கிடைக்கின்றன. அது கூட தேவையில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். தமிழர்களுடைய மூத்த நூல்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் என்கின்ற நூல், இலக்கண நூல், அந்த இலக்கண நூல் இன்றைக்கு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னே பிறந்த இலக்கண நூல் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார். அந்த இலக்கண நூலை படிப்பதை நாங்கள் விட்டுவிட்டோம். இலக்கணமே படிப்பதில்லை. ஆனால் மொழிப்பற்று என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த இலக்கண நூலை படித்து பார்த்தால், என்னுடைய குருநாதர், என்னுடைய ஆசிரியர் யாழ்ப்பாணத்தில் இருந்தார், இலக்கண வித்தகர் நமசிவாய தேசிகர் என்று அவருக்கு பெயர். இலக்கணங்களை விரல் நுனியிலே கரைத்து குடித்து வைத்திருந்த ஒரு பெருமானார். ஆனால் எனக்கு அவரிடம் இலக்கணம் கற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. படிக்க வேண்டும் என்ற ஆசையோடு போனேன். நான் படிக்க போன அந்த இடத்துல எனக்கு வயது 35-40 வயது ஆகிவிட்டது.
அவர் என்னை கூப்பிட்டு உட்கார வைத்து சொன்னார், இந்த வயதுக்கு மேலே நீ இலக்கணம் படிக்க வேண்டாம், உனக்கு இலக்கியத்திலே நாட்டம் இருக்கிறபடியால் ஏதாவது இலக்கிய நூல் படிப்போம், அங்கங்கே வருகிற இலக்கணத்தை நான் சொல்லுகிறேன், நீ பிடித்துக்கொள் என்று சொல்லி எனக்கு இலக்கணத்தினுடைய ஒரு பகுதி தான் அவர் சொல்லி தந்தார். அந்த இலக்கண நூல்களை பார்க்கிற பொழுது, தொல்காப்பியத்தை பார்க்கிற பொழுது, ஒரு மொழிக்கு இவ்வளவு கட்டுக்கோப்பான ஒரு இலக்கண நூல் வேறு எங்கேயாவது இருக்குமா என்றால் அது ஆச்சரியம்தான். அது பற்றி நான் சொன்னால் பாரதத்தை சுருங்கிவிடும் என்றபடியால் நான் சொல்லவில்லை, இதை மட்டும் சொல்லுகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இலக்கண நூல், ஒரு மொழியினுடைய அச்சரங்கள் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய வடிவம் எப்படி இருக்க வேண்டும், ஆனா என்றால் அது எப்படி இருக்க வேண்டும், அந்த அச்சரம் பிறக்கிற பொழுது அந்த அச்சரம் எப்படி நம் உடம்புக்குள்ளே இருந்து பிறக்கிறது, எங்கே போய் காற்று உந்துகிறது, உந்தி காற்று எழும்பி வருகிறது, எழும்பி வருகிற பொழுது இந்த தொண்டை, உதடு, நாக்கு இந்த இடங்களிலே எப்படி அசைவுகள் ஏற்படுகின்றன, இந்த அசைவுகளுக்கு பிறகு இந்த எழுத்து எப்படி பிறக்கிறது என்பதை எல்லாம் அந்த நூலிலே சொல்லி இருக்கிறார். எழுத்து பிறப்பு என்றே ஒரு பகுதி இருக்கிறது. நான் எப்பொழுதும் சொல்ற இளைஞர்கள் இந்த பகுதியை படிக்க வேண்டும். எப்படி இந்த எழுத்து பிறக்கிறது, பிறகு எப்படி எழுத்தோடு எழுத்து புணர்கிறது என்பது பற்றி எல்லாம் இந்த இலக்கண நூலிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நூல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மொழியிலே இருந்திருக்கிறது என்றால் நான் நிச்சயமாக சொல்வேன், ஆக குறைந்தது ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாவது இந்த உலகத்திலே தமிழினம் வாழ்ந்திருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி நீண்ட காலம் வாழ்ந்ததாலே நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன் பாருங்கள், இப்பொழுது நான் முன்ன நாள் தான் ஓசூருக்கு வந்தேன். என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டால் அந்த இடத்தை சுற்றி இருக்கிற பகுதி தான் நான் என்னாலே பார்க்க முடியும். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ கூட நான் வந்தவுடனே ஐயா கேட்டார்கள், எங்கே தங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஏனென்றால் நான் இந்த ஊருக்கு புதுசு, நேற்று தான் வந்தேன். எனக்கு இந்த ஊர் பற்றி சொல்ல வரவில்லை. ஆனால் இந்த ஊரிலே இருக்கிற உங்களுக்கு, இந்த ஊரிலே எங்கெங்கே வீடு இருக்கிறது, எங்கெங்கே சந்தை இருக்கிறது, அதுக்குள்ளே யார் யார் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரிந்திருக்கு. ஏனென்றால் நீண்ட காலம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை அனுபவத்தினூடாக பல உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அந்த உண்மையை சொல்வதற்காக சொல்கிறேன். ஒரு கொஞ்ச காலம் வாழ்ந்த உங்களுக்கே இந்த ஊர் இவ்வளவு பரிச்சயமாக இருக்கிறது என்றால் 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலகத்திலே வாழ்ந்த தமிழகத்திற்கு எத்தனை உண்மைகள் தெரிந்திருக்கும், எத்தனை ரகசியங்கள் தெரிந்திருக்கும். இன்றைக்கெல்லாம் வெள்ளைக்காரர்கள், மேற்கு நாட்டர்கள் சொல்கிறோம், அவருடைய வாழ்வு காலம் 500-1000 வருஷம் தான் என்று சொல்கிறார். ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மொழிகளுக்கே அவ்வளவுதான் வயசு என்று சொல்லுகிறார்கள். இத்தனை 1000 ஆண்டு காலத்துக்கு முன்பாக வாழ்ந்த நம்முடைய தமிழினத்தவர்கள் இந்த உலகத்தை விளங்கிக் கொண்டார்கள், இயற்கையை விளங்கிக் கொண்டார்கள். அவர்கள் விளங்கின அளவுக்கு இந்த உலகத்திலே யாரும் விளங்கினதா இல்லை. இயற்கையினுடைய ஒவ்வொரு நுட்பமும் அவர்களுக்கு தெரிந்தது. அப்படி தெரிந்தபடியால் அவர்களுக்கு இயற்கையை அனுபவத்தினாலே படித்து 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 இயற்கையினுடைய ஒவ்வொரு சின்ன புள்ளியையும் அவர்களாலே குறிப்பிட முடிந்தது. அப்படி இயற்கையிலே இருந்து அவர்கள் தெரிந்து கொண்டது என்ன என்றால் அறம் என்கின்ற ரகசியத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார். நாம் திருவள்ளுவரை கொண்டாடுகிறோமே, அவர் என்ன செய்தார்? இயற்கையிலே இருந்து அந்த அற ரகசியத்தை நமக்கு எடுத்துச் சொன்னவர்களை போற்றி அதை வாங்கி நமக்கு சொல்லி இருக்கிறார். நான் நேற்றே சொன்னேன், நீத்தார் பெருமை என்று ஒரு அதிகாரம், முற்றும் துறந்த துறவிகள் பற்றி சொல்லுகிற அதிகாரம். அதுக்கு முதல் அதிகாரம் என்னவென்றால் வான் சிறப்பு என்ற அதிகாரம், மலை, இயற்கை. இயற்கையை யார் நுட்பமாக தெரிந்து கொள்வார்கள் என்றால் முற்றும் துறந்த துறவிகள் தெரிந்து கொள்வார்கள். அவர்களாலே சொல்லப்படுவதுதான் அறம். அதனால்தான் இந்த நீத்தார் பெருமைக்கு அடுத்ததாக அறம் வலியுறுத்தல் என்கின்ற அதிகாரத்தை திருவள்ளுவர் வைக்கிறார். அப்போ நம்முடைய பெரியவர்கள் என்ன இனம் கொண்டார்கள் என்றால் அறம் என்று ஒன்று இருக்கிறது. இதை தயவு செய்து நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள்.
நாம் சொல்கிறோமே தர்மம் என்று சொல்கிறோம், நீதி என்று சொல்கிறோம், அறம் என்று சொல்கிறோம். இந்த அறம் என்ற ஒரு பொருளை மிக நுட்பமாக இனம் கண்டவர்கள் தமிழர். அது எல்லா புலவர்களும் செய்தார்கள். கம்பன் சொன்னால் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்றார். பாவிகம் என்று சொல்வார்கள். ஒரு காவியத்தை, பெரிய காவியத்தை பாடிவிட்டு இதை ஒரு வரியிலே சொல், நீ இந்த காவியத்திலே என்ன சொல்ல வருகிறாய் என்பதை ஒரு வரியிலே சொல் என்றால் அந்த ஒரு வரியை பாவிகம் என்று சொல்லாலே தமிழர்கள் குறிப்பிடுவார்கள். பழைய காலத்திலே அப்படித்தான் சொல்வார்கள், பாவிகம். ராமாயணத்தினுடைய பாவிகம் என்ன, ராமாயணம் என்ன சொல்ல வந்தது என்று கேட்டபொழுது கம்பன் சொன்னான், ஒரே ஒரு வரியிலே சொன்னான், அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இதுதான் உலக இயற்கை. இளங்கோவடிகளை கேட்டபொழுது சொன்னால், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்றார். 3 நிபந்தனை சொன்னால் அதில் ஒன்று, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகிறது. அறமே மனிதர்களை சொல்லும். இதையெல்லாம் நாம் இன்றைக்கு விளங்காதபடியால்தான் அறத்தை விட்டு தூர 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 போய்கொண்டிருக்கிறோம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்றார். அப்போ பாரதத்தினுடைய கதை என்ன சொல்கிறது என்றால், அதை பாரதி தான் சொல்லுகிறான். பாரதத்தினுடைய கதை என்ன சொல்லுகிறது என்றால், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கப்பும். எப்பொழுதும் தர்மம் ஒரு பக்கம், அதர்மம் ஒரு பக்கம். இதுதான் உலகத்தினுடைய இயற்கை. இருள் ஒரு பக்கம், வெளிச்சம் ஒரு பக்கம். இந்த வெளிச்சத்தை இருள் பிடிக்கும். இப்ப பாருங்கள், பகலிலே நல்ல வெளிச்சமாக இருந்தது. இப்ப இருள் வந்த உடனே அந்த வெளிச்சத்தை விழுங்கிவிட்டது. இது இயற்கை தானே, அன்றாடம் நாம் காணுகிற இயற்கை. ஆனால் இந்த இருளாலே வெளிச்சத்தை விழுங்கிவிட முடியுமா? கவ்வும். ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும். இப்போ இருள் வந்து இந்த உலகத்தை சூழ்ந்ததே, நாளை காலை பழையபடி விடிந்துவிடும். இதுதான் இயற்கை. இதுதான் பாரதத்தினுடைய அடிப்படை சாராம்சம் என்று சொல்லுகிறார் புலவர். என்ன சொன்னால், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மம் வெல்லும். இந்த கதைகளை படிப்பதனாலே நமக்கு என்ன பயன்? ராமாயணம், பாரதம் போன்ற கதைகளை படிப்பதனாலே என்ன பயன் என்றால், தர்மம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இவற்றை விட வேறு வழி இல்லை. இதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, போகிற காலத்திலே எல்லாம் நான் சொல்லுகிற போகிற இடங்களிலே எல்லாம் நான் சொல்வது இதைத்தான் என்னவென்றால், தர்மம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது என்று நம் அடிமனதிலே பதிவு வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்வில் நிச்சயம் வெற்றி. அதில் சந்தேகமே இல்லை. தர்மம் இல்லாமல் நீ எதை தேடினாலும், செல்வத்தை தேடினால் என்ன, கல்வியை தேடினால் என்ன, நிலகுலங்களை தேடினால் என்ன, அத்தனையும் தோல்வியிலே முடியும். இதுதான் கதை. தர்மம் என்பது மிக நுட்பமான ஒரு விஷயம். அந்த தர்மத்தை தெரிந்து கொள்வது என்பது மிகப்பெரிய விஷயம். தர்மம் என்கின்ற அந்த நுட்ப பொருளை நம் பெரியவர்கள் நமக்கு எடுத்துச் சொன்னது கூட வேறு எந்த இடத்திலும் யாரும் சொல்லி இருக்க மாட்டார். கந்த புராணம் என்று ஒரு புராணம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கந்த புராண கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முருகன் பிறந்து சூரபத்மனை கொன்ற கதை. இந்த கந்தபுரா கதையினுடைய தொடக்கத்திலே அந்த நூலை எழுதியவராகிய கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு செய்தி சொல்கிறார். இந்த முனிவருக்கும் அவருடைய மனைவியாகிய அந்த மாயைக்கும் இடையிலே திருமணம் நடந்து விடுகிறது. முனிவர் அந்த பெண்ணை கல்யாணம் முடித்து விடுகிறார், காசிப முனிவர். அந்த முனிவர்கள் அரட்டியாகிய மாயையை திருமணம் செய்து புதல்வர்கள் பிறக்கிறார்கள். 3 பிள்ளைகள், சூரன், சிங்கன் முதலிய பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். இந்த பிள்ளைகள் 3 வயது ஆகிறது. 3 வயதானால் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது நம் தமிழ் மரபிலே ஒரு சட்டம். இப்ப எல்லாம் 1 வயதிலேயே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். சில பேர் சொல்கிறார்கள், வயிற்றிலே கற்பம் இருக்கிற பொழுதே பாடம் சொல்லலாம் என்கிறார்கள். இந்த மேற்கு நாட்டாருடைய போராட்டம். தர்மம் பற்றி சொல்கிற பொழுதுதான் நான் சொல்ல நினைத்தேன், மறந்து போனேன். இந்த அம்மையாரை அறிமுகப்படுத்துகிற பொழுது ஐயா அவர்கள் சொன்னார்களே, எத்தனையோ இறந்து போனவர்களுடைய அந்த உடலை எடுத்து அவர்களுக்கான கடமை செய்கிறார்கள் என்று சொன்ன பொழுது உண்மையிலே நான் வியந்து போனேன்.
நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் வருகிற பொழுது கோயிலுக்கு பேச்சு எழுக்க போகிற பொழுது பல பேர் என் கால் தொட்டு வணங்குகிறார். அது எனக்கான வணக்கம் இல்லை, நான் சொல்லுகிற தர்மத்துக்கான வணக்கம். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் இந்த இடத்திலே இருந்தாலும் அந்த அம்மையாருடைய பாதம் தொட்டு வணங்க நான் கடமைப்பட்டேன். இப்படி ஒரு சில பேர் இருக்கிறவர்களால் தான் இந்த உலகத்திலே தர்மம் வாழ்கிறது. இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு 3 வயதிலே பாடம் சொல்ல வேண்டும் என்று ஒரு நியதி. ஏனென்றால் சந்திரனுக்கு 16 கலைகள், அதை இன்றைக்கு சொல்ல போகிறேன். சொல்ல ஆண்டவன் அனுமதித்தால் சொல்கிறேன். 16 கலைகள், அதிலே ஒவ்வொரு கலையாக வளர்ந்து கொண்டு போய் பிறகு ஒவ்வொரு கலையாக தேய்வான். அப்படி இந்த சந்திரன் அமாவாசை வந்த பிறகு வளர்கிற 1வது துறை 2வது துறை நம் கண்ணுக்கு தெரியாது. 3ஆம் துறை தான் நம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் 3ஆம் துறை பார்ப்பது என்றே ஒரு வழக்கம் வைத்திருக்கிறார். 3ஆம் துறை பார்ப்பது, அது கொஞ்ச நேரம் தெரியும், மெல்லிய கோடாக தெரியும். அந்த 3ஆம் துறையிலே இருந்துதான் சந்திரனுடைய கலை வெளிப்படுகிறது என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் மனிதர்களுக்கு 3 வயது பிள்ளைகளுக்கு வந்த பிறகுதான் ஏடு தொடக்க வேண்டும் என்கின்ற நியதி நம் இனத்திலே வந்தது. அப்பதான் அந்த பிள்ளைகளுடைய அறிவு, அதுக்கு முதல் சொல்லலாம், ஏற்கலாம், என்னவும் செய்யலாம். அந்த பிள்ளையினுடைய ஆத்மார்த்தமான அறிவு வெளிப்படக்கூடிய காலம் 3 வயது. அந்த வயதிலே தான் வித்யாரம்பம் பண்ண வேண்டும் என்பது நம் பெரியவர்கள் வகுத்த சட்டம். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு, இந்த சூரபத்மன் முதலிய பிள்ளைகளுக்கு 3 வயதானது. யார் பாடம் சொல்லிக் கொடுப்பது என்கின்ற கேள்விப்படாது. இதற்கெல்லாம் நம் பெரியவர்கள் மரபு வைத்திருக்கிறார்கள். யார் பாடம் சொல்லிக் கொடுக்கலாம் என்றால் பிள்ளைகளுக்கு, ஒன்று தந்தை கற்றவனாக இருந்தால் அவரே பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். ஏடு தொடக்குவதற்கு வேறு ஒருவரிடம் போய் தேடி ஒரு தந்தை நன்றாக படித்தவராக இருந்தால் அவர் பிள்ளைகளுக்கு அவரே ஏடு தொடக்கி வைக்கலாம், வித்யாரம்பம் பண்ணி வைக்கலாம். அதை ஏடு தொடக்குவதாக என்று சொல்வார்கள் என்ற ஊரில். அப்படி இல்லை என்றால் அவர்கள் குடும்பத்திலே யாராவது நன்கு கற்றவர்கள் இருந்தால் அவர்கள் அந்த காரியத்தை செய்யலாம். அதுவும் இல்லை என்று கேட்டால் அந்த ஊரிலே இருக்கிற நல்ல கற்றவரை கொண்டு, ஒழுக்கம் நிறைந்த கற்றவரை கொண்டு அந்த வித்யாரம்பம் பண்ண வேண்டும். இதெல்லாம் சூத்திரமாகவே சொல்லி வைத்திருக்கிறார். யார் யாரிடம் பாடம் கேட்க வேண்டும். இந்த காசிவன் மிக நன்றாக படித்தவர். அவர் படித்தவர் என்றபடியால் அவர் பிள்ளைகளுக்கு அவரே எழுதி தொடக்க முடியும். அதனாலே அவர் என்ன செய்தார், பிள்ளைகளை கூப்பிட்டார், உட்கார வைத்தார். வாருங்கள், இன்றைக்கு நாங்கள் படிப்போம், பாடம் சொல்லித் தரப்போகிறேன் என்று உட்கார வைத்தார். நான் அதை எப்படி கற்பனை பண்ணுகிறேன் என்றால், ஒரு வீடு, முனிவர் என்ன பெரிய வசதியான வீட்டிலேயே இருந்திருக்க போவார், தவம் செய்து கொண்டு இருந்திருப்பார். மனைவி மாயிரி, அவளுக்கோ இந்த முனிவர் பொருள் சேர்த்து தரவில்லை என்று கவலை இருந்திருக்கு. முனிவருக்கு பொருள் சேர்த்து கொடுப்பதா வேலை? இந்த மனைவிக்கு அது கொஞ்சம் கவலையாக இருந்திருக்கு. ஒரு அட்டியல் வாங்கி கொடுக்கிறார்கள் இல்லையே, ஒரு வைரத்தோடு வாங்கி தருகிறார்கள் இல்லையே என்று கவலையோடு அவள் இருந்திருப்பாள். முனிவர் பிள்ளைகளை கூப்பிட்டார். இன்றைக்கு நல்ல நாளாக இருக்கிறது, பாடம் சொல்லுவோம் வாருங்கள் என்று சொல்லி பிள்ளைகளை உட்கார வைத்தார். இந்த அம்மாவுக்கு அதிலே உடன்பாடு இருந்திருக்காரு. இந்த உள்ளே இருந்த அறையிலே இருந்த அந்த திரையை நிறுத்தி அந்த அம்மா இவர் என்னதான் பாடம் சொல்லிக் கொடுப்பார் பார்ப்போம் என்று பார்த்தார். இவர் இந்த பிள்ளைகளை உட்கார வைத்து அதற்கு நெற்றியிலே விபூதியிட்டு முதல் பாடத்தை ஆரம்பித்தார். என்ன பாடம் சொன்னார் என்றால், முதல் பாடம் கச்சியப்பர் சொல்லுகிறார், தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது. இதுதான் தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது. எப்பவும் நான் சொல்லுகிறேன் பாருங்கள், பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பதற்கு முதல் தர்மத்தை பற்றி நீங்கள் உள்ளே ஏற்றிவிட வேண்டும். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன கல்வி கொடுத்தாலும் அது பயனில்லாத கல்வி. தர்மத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனாலே தான் அவர் முதல் பாடத்தை தானே பாருங்கள், உங்களுக்கு ஔவையார் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடு என்று சொன்ன உடனே ஆனா எழுத சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுத்தார் தெரியுமா? அறம் செய்ய விரும்பு என்றார். ஆனா அதுக்கு எத்தனை சொல்லி இருக்கலாம். இப்ப ஆணில் என்னென்னமோ சொல்லுறாங்க புஸ்தகத்திலே. அந்த அம்மா சொல்லிட்டு எவ்வளவு மூதாட்டி, அறம் செய்ய விரும்பு. சில பேர் கேட்கிறார்கள், ஏன் அறம் செய்ய என்று சொல்லாமல் விரும்பு என்று சொன்னார்கள்? விரும்பினால் எப்படியும் செய்து விடுவாய். ஆகவே நீ விரும்பு. அந்த வயதிலே உனக்கு அறம் செய்ய முடியாது, அதை விரும்ப தொடங்கு. அது
தானாக உங்களிடமிருந்து வெளிப்படும். அப்ப இந்த அம்மையார் சொன்னது போலதான் இந்த பெரியவரும் சொன்னால், முதலிலே பிள்ளைகளுக்கு தர்மம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தர்மம் சொல்லிக் கொடுக்காமல் பாடம் சொல்லிக் கொடுத்தால் என்ன நஷ்டம் வரும் என்று கேட்டால், தர்மம் தெரியாதவன் படித்து பெரிய படிப்பாளியாக வந்தால் அவனாலே இந்த சமுதாயம் சீர்கடும். இன்றைக்கு நாங்கள் கண்ணாலேயே பார்க்கிறோம். தர்மம் தெரியாமல் பெரிய கெட்டிக்காரனாக வந்தால் பயனில்லை. நான் எப்பவும் சொல்வது, ஒரு பெரிய திருடனுக்கு நன்றாக பாடம் சொல்லிக் கொடுத்தால் அவன் நுட்பமாக திருடுவான், அவ்வளவுதான். ஒரு கொலைகாரனுக்கு நீங்கள் நல்லாக பாடம் படித்து விட்டால் அவன் மற்றவரிடம் அகப்படாமல் கொலை செய்வான். இதுதான் இன்றைக்கு நடக்கிறது. ஆகவே கல்வி தர்மம் என்ற எல்லைகளுக்கு நடுவிலே கல்வியை ஓட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆரம்பத்திலே நம் பெரியவர்கள் தர்மம் சொல்லிக் கொடுத்த, அறத்தை சொல்லிக் கொடுத்த பிறகுதான் கல்வியை சொல்லிக் கொடுத்தார். எப்போதும் நீங்க நினைத்து பாருங்கள், இந்த வயல்கள் செய்கிறோம், வயலுக்குள்ளே ஆறு ஓடும். ஆறு ஓடுவதில் என்னவென்றால் ரெண்டு கரையும் வரம்பு இருக்குது. அந்த வரம்புக்குள்ளே ஓடுகிற தண்ணீர் தான் வயலுக்கு பாய்ச்சி நெல் விளைக்க முடியும். வரம்பை உடைத்து விடுங்கள், எந்த தண்ணீர் நெல்லை விளைவித்ததோ அந்த தண்ணீரே நெல்லை அழைக்கும். அதுபோலத்தான் தர்மம் என்கின்ற அந்த வரம்பு கட்ட வேண்டும். அதை சொல்ல நினைத்த இந்த முனிவர் சொன்னால், தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது. இந்த பிள்ளைகள் அதை கேட்டுக்கொண்டார். இதுக்கு அடுத்ததாக ஒரு விலங்கு சான்று கேட்டால் அவர்கள் விலங்கு என்று சொல்லியிருப்பார்கள். அடுத்தது சொன்னார், இன்னொன்று சொல்லுகிறேன் கேளுங்கள், தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது, அது அமரராலும் அறியோனாதது. ஒன்றுக்கொன்று முரண். என்ன சொல்கிறார்? தர்மம் என்று ஒரு பொருள் இருக்கிறது, அது தேவர்களுக்கு கூட இன்றைக்கு வரையும் முழுசா தர்மம் என்றால் என்னக்கு தெரியாதுதான். தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது, அது அமரராலும் அறியோனாதது, தேவர்களுக்கும் அது சரியா தெரியாது என்றார். அது வரைக்கும் பொறுமையாக உள்ளே இருந்த இந்த மாகி திடீரென்று வெளியில வந்தார். நிறுத்து பாடத்தை, புருஷன் மேலே அவ்வளவு முடியாது, பாடத்தை நிறுத்து என்றார். முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நிமிர்ந்து பார்த்தார். ஏன் நிறுத்த சொல்கிறாய் என்று கேட்டார். முனிவர் சொன்னார், அவள் சொன்னார், நீ என்ன சொல்லிக் கொடுத்தாய்? என் கணவன் பிள்ளைகளுக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுத்தாய்? தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது என்று சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கு பிறகு என்ன சொன்னாய்? அது அமரராலும் அறிவனாதது என்று சொன்னேன். அப்படி என்றால் என்ன என்று கேட்டார். தேவர்களுக்கும் அது என்னென்று சரியா தெரியாது என்று சொன்னேன். தேவர்களுக்கே தெரியாத சப்ஜெக்ட் ஏன் என் பிள்ளைகளுக்கு சொல்லி மெனக்கெடுகிறார்? நீ வீடு, நான் வேற இடத்துல டிவிஷன் காணப்படுறேன் விட்டார். சூரனுடைய அழிவு அன்றைக்கு தொடங்கியது. தர்மம் வேண்டாம் என்று என்றைக்கு தாய் சொல்லி அந்த பிள்ளைகளை வேறு வழிப்படுத்தினாரோ அன்றைக்கு சூரன் வந்து அழிவு தொடங்கிவிட்டது. பிறகு முருகன் வந்து அவனை அழிக்க வேண்டி வந்தது. இது ஏன் சொல்கிறேன் என்றால், தர்மம் என்கின்ற அந்த நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது வார்த்தைகளாலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, ஆனால் உணரக்கூடிய விஷயம். நான் என் கண் கூடாக பார்த்திருக்கிறேன். பாருங்கள், எப்படி ஒரு தர்மம் ஒருவனை சுடும் என்பது அது சொன்னால் விரிந்து கொண்டே போகும். அது எப்படி சுடுகிறது என்று தெரியாமல் வந்து சுட்டுவிடும். நாங்கள் நினைக்கிறோம், அவனை ஏமாற்றி விட்டோம், இவனை ஏமாற்றி விட்டோம், இவனை ஏமாற்றி விட்டோம் என்றெல்லாம் நினைக்கிறோமே. நீ எல்லாரையும் ஏமாற்றலாம், தர்மத்தை ஏமாற்ற முடியாது. இதுதான் உண்மை. இந்த தர்மத்தை நம்முடைய இனத்துக்குள்ளே பதிக்க வேண்டும் என்று நம் பெரியவர்கள் நினைத்தார்கள். எவ்வளவு கருணை இருந்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கை அவர்களுக்கு போக தெரியாதா? இந்த தர்மத்தை நம்முடைய தமிழினத்துக்குள்ளே செலுத்த வேண்டும், ஆழ பதிக்க வேண்டும். அப்போதான் இந்த இனம் நிலைத்து நிற்கும் என்று நம் பெரியவர்கள் நினைத்தார்கள். அப்படி நினைத்த காரணத்தினாலேதான் தர்மத்தை இந்த மக்களுக்கு எப்படியும் பதிவு செய்து விட வேண்டும் என்று நினைத்தவர்கள் பிறகு நினைத்தார்கள், எப்படி சொன்னால் அது நிற்கும், எப்படி தர்மத்தை சொன்னால் நிற்கும். ஒரு சொற்பொழிவு பண்ணலாமா, ஒரு புத்தகம் எழுதலாமா, ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்படி சொல்ல வேண்டும் என்றால், நாம் பெரியவர்கள் கதை மூலமாக சொன்னால் அது ஒருவர் மனதிலே போய் பதிந்துவிடும். எப்பொழுதும் உண்மைப்படுத்த கதை மூலமாக சொல்லுகிற விஷயங்கள் நம் மனதிலே சின்ன வயசிலே சொன்னால் ஆழ பதிந்துவிடும், பிறகு போகவே போவார். நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற பொழுது வீட்டிலே எங்களுடைய தாய்மார்கள் பாட்டிமார்கள் சொல்வார்கள், இந்த பிறங்கால் கழுவ வேண்டும் என்று. பின்கால் கழுவவும், கால் கழுவ போவது என்ன
பின்காலுக்கு தண்ணி ஊற்ற மாட்டான். அப்போ இப்போ பாட்டு சொல்லும், டே பின்கால கட்டுவோம்ங்களா, அதனால அதுக்கூடாகத்தான் நலனுக்கு சனி பின்காலால் தான் பிடிச்சது. அவன் தண்ணி ஊற்றுற பொழுது முன்காலத்தை விட்டு விட்டுட்டான், பின்காலால் சனி பிடிச்சிட்டது என்றான். இந்த நலத்தை கதை சொல்றது. இப்போ பாருங்க, இது ஒரு சின்ன செய்தி. இன்றைக்கு இந்த 67 வயது எனக்கு ஆகிறது, இன்றைக்கு கால் கழுவுற பொழுது அந்த பாட்டி சொன்ன செய்தி நினைவுக்கு வந்து பின்கால் கழுவாம போக முடியுதில்லை. முன்கால் கழுவினாலும் பின்கால் கழுவினோடு திருப்பி பார்க்கிறேன். ஏனென்றால் அந்த கதை தந்த பாதிப்பு. ஆகவே நான் உங்களை சொல்லுகிறேன், நான் பெரியவர்கள் நினைத்தார்கள் கதை ரூபமாக இந்த தர்மத்தை இந்த சமூகத்துக்குள்ளே கொண்டு செலுத்த வேண்டும். அப்படியானால் அதை எப்படி செலுத்துவது என்று ஆராய்ந்தார். அப்படி ஆராய்ந்த பொழுது பிறந்ததுதான் இந்த 2 இதிகாசங்கள். ஒன்று மகாபாரதம், மற்றது ராமாயணம். தர்மம் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது திருவள்ளுவர் அதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது, பரிமேலழகர் உரை செய்கிற பொழுது சொன்னார், அறம் என்றால் என்ன என்றால், என்ன தர்மம், அறம் என்றால் என்ன? விதித்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல், இவ்வளவுதான். இன்னென்னத்தை செய் என்று நம் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்களே, அவர்கள் செய் என்று சொன்னவற்றை நீ செய்ய வேண்டும். இது 50 புள்ளி. விதித்தத்தை செய்தால் 50 புள்ளி. திருவள்ளுவர் என்னென்ன செய் என்று சொல்கிறாரே அவ்வளவுத்தையும் செய். அப்படி செய்தாலும் நமக்கு 50 புள்ளி தான் வரும் தர்மத்தில். அப்போ மற்ற 50 புள்ளி எப்படி வரும் என்று கேட்டால், விலக்கியவற்றை ஒழிக்க வேண்டும். திருக்குறளிலே நீங்கள் எடுத்த அதிகார தலைப்புகளை பார்த்தால் இன்னவற்றை செய் என்று வரும், இன்னவற்றை செய்யாதே என்று வரும். செய் என்று சொன்னதை செய்வதற்கு 50 புள்ளி, செய்யாதே என்று சொன்னதை செய்யாமல் விடுவதற்கு 50 புள்ளி. இது 2 சேர்ந்தால்தான் தர்மத்திலே 100 புள்ளி வாங்கலாம். இதை மறந்து போகலாம். நான் அதிலே விளையாட்டாக என் மாணவர்களுக்கு சொல்லுவேன், 100 புள்ளி வாங்குறதுன்றதிலே வேண்டாம், எனக்கு ஒரு 50 புள்ளி வந்து சாதாரண பாஸ் கிடைத்தாலே போதும் என்று நினைக்கிறாயா? நீ விதித்ததை செய்யக்கூட வேண்டாம், விலக்கியதை ஒழித்தாலே உனக்கு தர்மம் வந்துடும். இன்னென்ன செய்ய சொல்லாதே, கைவெடுக்காதே என்று சொல்லி இருக்கிறார்களே, நீ இன்னதை செய் என்று கொடை செய், தர்மம் செய் என்று சொல்லுகிறார்கள். அதை ஒன்று கூட செய்ய வேண்டாம், விலக்கியவற்றை ஒழித்து விடு. இன்னென்ன செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள், அதை செய்யாமல் விட்டுவிடு, 50 புள்ளி வந்துடும். நீங்கள் நினைத்து பாருங்கள், செய்வதற்கு செயல் வேண்டும், செய்யாததற்கு செயலே வேண்டாம். இன்னதை செய்ய என்று சொல்கிற பொழுது ஒரு தர்மத்தை செய்கிறாய் அல்லவா, ஆகவே நீ செய்ய வேண்டும், செயல் வேண்டும். செய்யாதே என்பதற்கு செயல் இல்லை. சும்மா இருந்தாலே தர்மத்திலே 50 புள்ளி வாங்கிடும். நம்மிலே பல பேருக்கு தூக்கத்திலே தான் இந்த தர்ம பயன் வருகிறது என்றால் நாங்கள் ஒன்றும் செய்வதில்லை. அந்த நேரத்திலே தர்மத்தினுடைய 50 புள்ளி நமக்கு கிடைக்கிறது. இந்த தர்மத்தை 2 வகையாக வகுத்தார்களே, விருத்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல் என்று வகுத்தார்களே. இந்த 2 செய்திக்கும் 2 காவியம் செய்தார்கள் நாம் புலவர். ஒன்று இன்னென்னதபடி செய்ய வேண்டும் என்று சொன்னதற்கு ஒரு காவியம், அதுதான் ராமாயணம். இன்னென்னதபடி செய்யக்கூடாது என்பதற்கு ஒரு காவியம், அதுதான் மகாபாரதம். விதித்தன செய்தல் ராமாயணம், விலக்கியன ஒழித்தல் மகாபாரதம். ராமாயண கதையை சொல்லாமல் மகாபாரத கதை சொல்லக்கூடாது என்று ஒரு காலத்திலே ஒரு சம்பிரதாயம் இருந்தது. எனக்கு கூட அதுதான் அபிப்பிராயம். எங்கேயும் முதல் போய் சொல்ல வேண்டுமானால் ராமாயணம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது வாழ்வதற்கான வழி காட்டுகிறதுக்காக. பாரதத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அந்த கதை சொல்லுகிற பொழுதே தெரியும், எத்தனையோ பிள்ளைகள் அங்கிருந்து விழுந்து கொண்டே இருக்கும். இந்த பிள்ளைகளினுடைய பாதிப்பை சுட்டி காட்டுவதுதான் மகாபாரத காவியத்தினுடைய கதை. இந்த 2 இலக்கியங்களை செய்தார்கள். அதை இதிகாசமாக சேர்த்துக் கொண்டார்கள். இதிகாசம் என்பது வேத கருத்தை ஆகமம் சொல்ல, அதை புராணம் சொல்ல, அதற்கு பிறகு இதிகாசம் நம்மை போன்றவர்களுக்காக வேத கருத்தை சொன்னதுதான் இதிகாசம். இந்த இதிகாசத்திலே நாங்கள் பாரத கதையை படிப்பதற்கு முடிவோடு இந்த ஆண்டு தொடங்கி இருக்கிறோம். பாரத கதை மிக நுட்பமான கதை. வியாசர் சொல்ல விநாயகர் பெருமான் எழுதினார். அதற்கு பிறகு அவருடைய புதல்வராகிய சுவருக்கு அதை சொல்லிக் கொடுத்தார். சுகமா முனிவர் என்ற ஒரு முனிவர், நீங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். தந்தையை விட பெரிய ஞானி. வியாசர் வேதங்களை வகுத்தவர். அவருக்கு பிள்ளை சுவர், 14 வயசு, உண்மையான துறவி.
அவர்கள் ஒரு இடத்திலே உட்கார்ந்து இருக்க மாட்டார்கள். உட்கார்ந்து இருக்க மாட்டார்கள். எப்படி? நடந்து கொண்டே இருப்பார், அங்கேயும் போய்கொண்டே இருப்பார். ஒரு இடத்திலே அவர் உட்காருகிற வழக்கமே இல்லையா? ஏன் அவர் உட்காருவதில்லை என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், ஒரு இடத்திலே உட்கார்ந்து விட்டால் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தால் அதிலே ஒரு பற்று வந்து விடுகிறது. ஒரு துறவிக்கு அந்த பற்று கூட வரக்கூடாது. இப்ப பாருங்க, எனக்கு இந்த சிம்மாசனம் போட்டு என்னை உட்கார வைத்து பேச வைத்திருக்கிறார்கள். நான் இதிலிருந்து பேசுகிறேன். ஒரு 3 நாளிலே இந்த சிம்மாசனத்தை மாற்றி பாருங்கள், எனக்கு பேச்சு வராது. ஏன்? இந்த 3 நாளிலே இந்த இடத்துல எனக்கு ஒரு பற்று உண்டாகிடும். அப்படித்தான் நம்ம எல்லோருக்கும் அப்படித்தான். ஏதாவது ஒரு விஷயத்திலே தொடர்ந்து கொஞ்சம் அனுபவித்து விட்டால் அந்த அனுபவமே உடம்பு கேட்கும். அதை கொடு என்று கேட்கும். அதனால சுமமா முனிவர் என்ன செய்வாரா, ஒரு இடத்துல எனக்கு நடந்து கொண்டே இருப்பாரா, உட்கார்ந்தால் தானே பற்று வரும். அப்படி ஒரு மகா ஞானியை பெற்றவர் வியாசன். அதுக்கு ஒரு கதை சொல்வார்கள். ஒரு நாள் வியாசர் போகிறார், அவருக்கு முன்னாலே சுகமா முனிவர் போகிறார், பிள்ளையை விட்டு பின்னாலே வியாசர் போகிறார். இல்லை, வியாசர் முன்னாலே போகிறார், சுகர் பின்னாலே வருகிறார். ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றுக்கு நடுவிலே ஒரு ஒற்றையடி பாலம் போட்டிருக்கிறார். அந்த பாலத்தின் நடுவாக வியாசர் முனிவர் அப்படி நடந்து ஒவ்வொருத்தராக தான் போக முடியும். வியாசர் அதில் நடந்தார். அப்படி நடந்து போகிற பொழுது அந்த ஆற்றிலே சில இளம் பெண்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். வியாசரை கண்டவுடனே அந்த பெண்கள் எல்லாம் உடனே ஓடி போய் தங்கள் உடைகளை எடுத்து தங்கள் உடம்பை மறைத்துக் கொண்டார். வியாசருக்கு அது ரொம்ப ஒரு அவமரியாதையாகப்பட்டது. என்னப்பா, இந்த வயது எனக்கு இவ்வளவு கிழவன், வேதங்களை வகுத்துக் கொடுத்தவன், நான் நடந்து போகிறேன், இந்த பெண்கள் என்னை பார்த்து இந்த உடம்பை மூடிக்கொள்கிறார்களே என்று இந்த எல்லாரும் வியாசர் மனதிலே நினைத்தார். திருப்பி போய்விட்டார். பின்னாலே இந்த சுகமா முனிவர் வருகிறார். நிர்வாணமாக வருகிறார். அவருக்கு 16 வயசு. இந்த நிர்வாணியாக இந்த சுகமா முனிவர் இந்த ஒற்றையடி பாதை ஊடாக வருகிறார். இப்ப வியாசர் நினைத்தார், என்னையே பார்த்து இவர்கள் வெட்கப்பட்டார்களே, இவரை பார்த்து இன்னும் எப்படி வெட்கப்பட போகிறார்கள் என்று திரும்பி பார்த்தால் அந்த பெண்கள் எந்தவித கூச்சமும் இல்லாமல் சுகமாக நின்று குளித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார். இவருக்கு கோபம் வந்தது. என்னை பார்த்து உடம்பை மறைத்துக் கொண்டார்களே, இந்த பையனை பார்த்து மறைக்காமல் இருக்கிறார்களே என்ற பிறகுதான், ஏன் என்று சிந்தித்த பிறகுதான் அவருக்கு தெரிந்ததாம், மனதிலே 1% கூட விகாரம் இல்லாததால் தான் அந்த சுகமானவரை பார்த்து அவர்கள் மறைக்கவில்லை. முதுமையிலும் அவர் உடம்பிலே காமம் இருந்தபடியால் தான் மறைத்தார் என்று அவர் தெரிந்து கொண்டார் என்று சுகர் பற்றி சொல்வார். இந்த பாரத கதையை வியாசர் முனிவர் சுகருக்கு சொன்னார். பிறகு மாணவர்களுக்கு சொன்னார். இந்த கதை உலகம் பூராகவும் பரவியது. தேவர்களுக்கு இந்த மகாபாரத கதையை நாரத முனிவர் போய் சொன்னார். காந்தவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சுகமா முனிவர் சொன்னார். மாணவர்களுக்கு பின்னாலே வந்த ரிஷிகளுக்கு சூத முனிவர் சொன்னார். மாணவர்களாகிய நம்மவர்களுக்கு, பூமியிலே வாழ்ந்தவர்களுக்கு வைசம்பாயினர் என்கின்ற ஒரு முனிவர் சொன்னார். இப்படி எல்லாராலும் இந்த பாரத கதை பரப்பப்பட்டது. இந்த பாரத கதைக்கு ஒரு சுவையான கதை பிறந்த வரலாற்றை பல பேர் பலவிதமாக சொல்கிறார். வியாசர் விதமாக சொல்லுகிறார். அதற்கு இடையிலே வந்த பல பேர் இந்த கதையை சொல்கிறார். அதிலே ரொம்ப சுவையான ஒரு கதை, அதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு மனதுக்கு படுகிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் பாரத கதை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டீர்கள். பஞ்சபாண்டவரை தெரியும், துரியோதனன் முதலியோரை தெரியும், துயிலுகின்றது தெரியும், எல்லாம் தெரியும். தெரிந்தாலும் இந்த கதை சுவை தருகிறது. ஒரு சினிமாவை ஒரு தரம் பார்த்தால் எல்லாரும் பார்க்க முடியவில்லை. கதை தெரிவிக்கின்ற ஒரு தரம் வரலாற்றில்லை. பாரதத்தை, ராமாயணத்தை இத்தனை நூற்றாண்டுகளாக திரும்ப 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 கேட்கிறோம், அழுத்தவில்லை. இந்த கதை பிறந்த கதையை எப்படி சொல்கிறார்கள் என்றால், பாரதம் யுத்தம் முடிகிற பொழுது அர்ஜுனனுடைய புதல்வன் அபிமன்யு, உங்களுக்கு தெரியும், அந்த அபிமன்யுவை துரியோதனாதியோர்கள் எல்லோரும் சூழ்ந்து நின்று வஞ்சனை செய்து அவனை கொள்கிறார். அவன் மனைவி உத்தரை. இந்த அபிமன்யு இறக்கிற பொழுது உத்தரை கர்ப்பவதியாக இருந்தார்.
அந்த கர்ப்பவதியாக இருந்த காரணத்தினாலே அவள் உபமன்யு இறந்த பிறகு அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அவனுக்கு பரிசுத்து என்று பெயர். பாண்டவர்கள் எல்லாம் ஆண்டு போன பிறகு பரிசுத்தான் அந்த நாட்டை ஆளத் தொடங்குகிறார். அந்த பரிசுத்துக்கு ஒரு புதல்வன் இருந்தார். இந்த பரம்பரையை சொல்லுகிறேன். அர்ச்சுனன், அர்ச்சுனனுக்கு அபிமன்யு, அபிமன்யுவுக்கு பரிசுத்துக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அவனுக்கு அந்த அந்த பரிசுத்தினுடைய ஒருவனுக்கு ஜனமேஜயன் என்று பெயர். அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். 3வது தலைமுறை ஆட்சி நடக்கிறது. ஜனமேஜயன் ஆண்டு கொண்டிருக்கிறான். ஒரு நாள் ஜனமேஜயன் தன்னுடைய மந்திரி பிரதானிகளோடு சபையிலே உட்கார்ந்திருக்கிறார். அப்படி சபையிலே உட்கார்ந்து பேசிக்கொண்டு வழக்குகளை விசாரித்துக் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று வியாச முனிவர் அங்கே தோன்றினார். இந்த சில பேர் உடனே கேட்பார்கள், வியாசர் பாரதத்திலே வந்தவர் அல்லவா, இப்ப எப்படி வந்தார் என்று கேட்பார்கள். 7 பேரை சிரஞ்சீவிகள் என்று நம்முடைய தமிழ் சொல்லுகிறது. அவர்களுக்கு மரணம் இல்லை என்று சொல்லுகிறது. ஆஞ்சநேயன் அதிலே ஒருவர். அந்த 7 பேரிலே ஒருவர் வியாச முனிவர். அவருக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைத்தவர், எப்பொழுதும் வாழ்கிறவர், எந்த யுகத்திலும் வாழ்கிறவர். அதனாலே இந்த ஜனமேஜயனுடைய அரண்மனையிலே அவன் உட்கார்ந்து மந்திரி பிரதானிகளோடு உட்கார்கிற பொழுது ஒரு நாள் திடீரென்று வியாச முனிவர் வந்தார். வந்த வியாச முனிவரை அவன் தன்னுடைய சந்ததியினுடைய மூத்தவர் என்று தெரியும் ஜனமேஜயனுக்கு. அவன் கும்பிட்டு கும்பிட்டான். எல்லாரும் கும்பிட்டார்கள். அவர் பாதங்களை கழுவி அவரை தகுந்த ஒரு சிம்மாசனத்திலே உட்கார வைத்து பூஜனை பண்ணி மரியாதை செய்தான் இந்த ஜனமேஜயன். உட்கார்ந்து பேச தொடங்கினார். அப்படி பேச தொடங்குகிற பொழுது அந்த விதி தன்னுடைய வேலையை தொடங்கியது. ஜனமேஜயன் வியாச முனிவரை கும்பிட்டு, சுவாமி, என் மனதிலே ஒரு நீண்ட நாளாக எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை நான் உங்களிடம் கேட்டு தெரிய விரும்புகிறேன் என்றார். வியாச முனிவருக்கு இவன் என்ன கேட்க போகிறான்னு தெரிந்து விட்டது. ஆனாலும் சிரித்துக் கொண்டு, ஜனமேஜயா, நீ என்ன வேண்டுமானாலும் கேள், நான் சொல்கிறேன். ஜனமேஜயன் கேட்டான், சுவாமி, நீங்கள் முற்றும் உணர்ந்த முனிவர் அல்லவா? எனக்கு முதலிலே அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் முற்றும் உணர்ந்த முனிவர் அல்லவா? இவர் சொன்னார், வியாசர் சொன்னார், ஆமா, அப்படித்தான் சொல்கிறார்கள். உங்களுக்கு முக்காலத்திலும் நடக்கப் போகிற விடயம் தெரியும் அல்லவா? ஆம், எனக்கு தெரியும் என்றார். இங்கே தான் சுவாமி எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. நீங்கள் தான் இந்த பாரதம், இந்த சந்திர வம்சத்தை தோற்றுவித்தவர்களே முக்கியமான ஒருவர். இந்த மகாபாரத யுத்தம் பெறப்போகிறது. அதிலே துரியோதனாக அழியப் போகிறார்கள், பெண் அரசர்கள் எல்லாம் சாகப் போகிறார்கள் என்ற விவரம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? தெரிந்திருக்கும் அல்லவா? முன்னமே தெரிந்திருக்கும் அல்லவா? உடனே இவர் சொன்னார், தெரியுமாப்பா என்று சொன்னார். இப்ப இவன் கேட்டான், இந்த சந்ததியினுடைய மூத்தவராகிய உங்களுக்கு இந்த சந்ததியை காப்பாற்றுகிற பொறுப்பு இருக்க வேண்டும் அல்லவா? இந்த சந்ததியிலே சண்டைகள் வரப்போகிறது, பாஞ்சாலிக்கு துயிலுரிய போகிறார்கள், அதனால யுத்தம் வெடிக்க போகிறது, யுத்தத்திலே எத்தனையோ பேர் அழிந்து போக போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் ஏன் அதை தடுக்கவில்லை? இதுதான் என்னுடைய கேள்வி. தெரியாமல் நடந்திருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நீங்கள் நினைத்திருந்தால் இந்த யுத்தமே வராமல் தடுத்திருக்க முடியும் அல்லவா? ஏன் தடுக்கவில்லை என்று கேட்டான். வியாசர் சிரித்தார். சிரித்து விட்டு சொன்னார், அப்பா, எனக்கு இந்த பாரத யுத்தம் வரப்போவது தெரியும். ஆனால் நான் நினைத்திருந்தாலும் இந்த யுத்தத்தை தடுத்திருக்க முடியாது. இவன் இளைஞன் அல்லவா? அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. சுவாமி, அப்படி ஏன் சொல்கிறீர்கள்? நீங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது தெரியும், தெரிந்தால் அதை தடுத்திருக்கலாம் தானே, ஏன் தடுத்திருக்க முடியாது என்று சொல்கிறீர்கள்? அப்பனே, அதுதான் விதி, அதுதான் விதி. ஆகவே நீ என்னதான் சொல்லியிருந்தாலும், நான் சொல்லியிருந்தாலும் இந்த யுத்தம் நடந்துதான் தீர்ந்திருக்கும். இப்ப ஜனமேஜயன் கேட்டான், சுவாமி, உங்களுக்கே தெரியும், இந்த பாஞ்சாலியினுடைய துயில் உரிந்ததிலே இருந்துதானே இந்த யுத்தம் இவ்வளவு பெருசாக வெடிக்க வேண்டி வந்தது. பாஞ்சாலியினுடைய துயில் உரியதற்கு என்ன காரணமாயிற்று? சூதாடினது காரணமாயிற்று. ஆகவே இந்த சூதாடுகிற விஷயம் நடக்கப் போகிறது என்று தெரிந்த நீங்கள் இந்த சூதாட்டத்தை தடுத்திருந்தீர்களானால் மிச்சம் ஒன்றும் நடந்திருக்காது, எங்கேயே செய்யவில்லை என்று கேட்டார். அப்பொழுதும் வியாசர் சிரித்துக் கொண்டு சொன்னார், நான் தடுத்திருந்தாலும் சூதாட்டம் நடந்திருக்கும் அப்பா என்றார். ஜனமே எனக்கு பொறுமை போய்விட்டது. சுவாமி, இப்படி சொல்லாதீர்கள்,
முன்னே தெரிந்திருந்தால் நீங்கள் சொல்லி இருந்தால் இது தடுத்திருக்கலாம் அல்லவா? சரி, துரியோதனன் தான் நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டிருக்க மாட்டான். தர்மனுக்கு போய் நீங்கள் சொல்லி இருக்கலாம் அல்லவா? சூதாடாதே, இதனாலே தீமை விளைய போகிறது, யுத்தம் வரப்போகிறது சொல்லி இருந்தால் தர்மபுத்திரன் கேட்டிருப்பான் அல்லவா? ஏன் தர்மபுத்திரன் கூட நீங்கள் சொல்லவில்லை என்று இப்பொழுதும் வியாசர் இருக்கிறார். தர்மபுத்திரனிடம் சொல்லி இருந்தாலும் அவன் சூதாடி இருப்பான். இந்த இளைஞர்களுக்கு எப்பவும் இப்படியான பதில்கள் பிடிக்காத கோபம் வந்தது. சுவாமி, நீங்கள் சும்மா சொல்லுவீங்க. ஒரு காரியம் நடக்க போகிறது, அந்த காரியம் நடப்பதற்கு ஒரு காரணம் நடக்க போகிறது. அந்த காரணம் இன்னதென்று தெரிந்தால் காரணத்தை தடுத்தால் காரியத்தை தடுக்கலாம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் காரணத்தை தெரிந்து வைத்திருந்தீர்கள், உங்களுக்கு அந்த காரியத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது, உரிமை இருந்தது, நீங்கள் தடுக்காதது குற்றம் என்றார். இப்போ வியாசர் அந்த பாட்டு கேட்டார், என்னப்பா இன்னது நடக்கும் என்று தெரிந்தால், முன்னமே தெரிந்தால் அதை நடக்காமல் தடுத்துவிட முடியும் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்டார். அதில் என்ன சந்தேகம்? நிச்சயமாக தடுக்க முடியும் தானே சுவாமி என்றான். என்ன சொல்வதாக எனக்கு புரியவில்லை. நடக்கக்கூடியது எதிர்த்து ஒரு விஷயம் தெரிந்தால் நீ தடுத்து விடுவாயா என்றார் வியாசர். தடுத்து விடுவேன். சரி, அப்படியானால் உனக்கு நடக்க போகிற ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், இப்போ சொல்லுகிறேன், முடிந்தால் நீ தடுத்து விடு என்று சொல்லிவிட்டு வியாசர் கொஞ்சம் கோபத்தோடு எழும்பி சொன்னார், இன்றையிலிருந்து 10வது நாள் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கப் போகிறது, முடிந்தால் தடுத்து விடு என்று மறைந்தார். இவன் தேய்த்து போனான். தேவையில்லாமல் வரையை கொடுத்து அகப்பட்டு போனனே என்று நினைத்தான். பிரம்மஹத்தி தோஷம் என்றால் என்ன என்று தெரியுமா? ஒரு பிராமணனை கொன்ற பாவம், பிராமணனை கொன்ற பாவம் உனக்கு வரப்போகிறது. அப்போ இதை கேட்ட உடனே இவன் தீர்த்து போனான். இன்னும் இன்றையிலிருந்து 10வது நாளிலே பிரம்மஹத்தி தோஷம் எனக்கு பிடிக்குமா? முனிவர் சொல்லிவிட்டு போய்விட்டாரே, அவரோடு நான் தானே வாதிட்டேன், முன்னமே தெரிந்தால் உங்களை தடுக்கலாம் என்று நான் தானே வாதிட்டேன், ஆகவே நான் அதை எப்படியும் தடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் உடனே மந்திரி பிரதானிகள் நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டான் சபையிலிருந்து. இப்படி சொல்லிவிட்டு போய்விட்டார், இதை தடுக்க வேண்டும், எப்படி தடுக்கலாம், நீங்கள் தான் வழி சொல்லுங்கள். உடனே அந்த சபையிலே இருந்த உயர்ந்தவர்கள் எல்லாம் ஆலோசித்து விட்டு சொன்னார்கள், நாங்கள் ஒரு பெரிய யாகத்தை நடத்துவோம், மிகப்பெரிய யாகத்தை நடத்துவோம். 10 நாளும் அந்த யாகம் நடக்க வேண்டும். 10 நாளும் அந்த யாகம் நடந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த 10 நாள் யாகம் நடந்தால் உனக்கு முனிவர் சொன்னதாக அந்த பிரம்மஹத்தி தோஷம் வராமல் தடுத்து விடலாம் என்றார். சோதகர்கள் எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, அப்படி செய்யலாம். இப்போ ஜனமேஜயனுக்கு சந்தோஷம். அப்படியானால் அந்த காரியத்தை, அதாவது பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கிறதாகிய அந்த பாபம் எனக்கு வராமல் நான் தடுத்து விடுகிறேன் என்று முடிவு செய்து யாகத்தை செய்ய தயார் பண்ணுங்கள் என்றார். பெரிய யாகசாலை என்றார். ஊரையே அடைத்து போட்டு பெரிய பந்தல் போட்டு ஒரு பெரிய யாகசாலை, அதுல ஒரு பெரிய யாக குண்டம். அந்த ஊரில் இருந்த முதியவர்களான நல்ல வேதம் படித்த பிராமணர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விட்டார். எல்லாரும் வந்து உட்கார்ந்து விட்டார். ஆக கூடுதலாக அவர்களுக்குள்ளே வேதம் படித்த ஒடுக்கமிக்க ஒரு பிராமணரை அந்த யாகம் நடத்துவதற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரும் சம்மதித்து வந்து தலைமை தாங்க உட்கார்ந்தார்கள். யாகம் நடத்த தொடங்கிவிட்டது. நெய்யை குடகுடமாக அதில் ஊற்றுகிறார்கள், சமைத்துக்களை எல்லாம் போடுகிறார்கள். யாகம் குண்டம் 1000 வரையும் எரிகிறது. பிராமணர்கள் சுற்றி இருந்து மந்திரங்களை ஓடுகிறார்கள். இந்த மூத்த பிராமணர் இருந்து எல்லாவற்றையும் ஒரு சமத்தாக போட்டு போட்டு மந்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ஜனமேஜயன் என்ன செய்தான்? மந்திரிமார்களை படிக்கிறவர்களை கூப்பிட்டான். சுற்றி விட படையை நிற்பாட்ட, ஒருத்தர் உள்ளே வரக்கூடாது. நான் மெய்ப்பாதுகாவலனை தனக்கு பக்கத்திலே எழுதிக் கொண்டான். என்னை மறந்து நான் ஏதாவது செய்தாலும் என்னை தடுத்து விடுங்கள், எனக்கு பக்கத்திலேயே உட்காருங்க. எல்லாம் காவல் பண்ணியாச்சு, குத்தி வேலை செய்யும். யாகம் தொடங்கிவிட்டது. 1 நாள் முடிந்தது, ஒன்றும் நடக்கவில்லை. 2ஆம் நாள் முடிந்தது, ஒன்றும் நடக்கவில்லை. 7ஆம் நாள் முடிந்தது, ஒன்றும் நடக்கவில்லை. 9ஆம் நாள் முடிந்தது, ஒன்றும் நடக்கவில்லை. 10வது நாள் தொடங்கிவிட்டது. ஜனமேஜயனுக்கு உள்ளூர என்ன நடக்கப் போகிறதோ என்று ஒரு பதட்டம்.
பின்னாலே தனக்கு மெக்காவோ பாதுகாவலராக வைத்திருந்தவர்கள் சொன்னால் இன்னும் 24 மணி நேரம் ஒன்றும் நடக்காமல் பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை. அந்த அண்ணனை சொன்னால் நல்லா வேதம் சொல்லுங்க. இன்றையோடு இந்த வியாசருடைய வார்த்தை பொய்யாக வேண்டும். எப்படியாவது இந்த அவர் சொன்ன இந்த பாவம் நிகழாமல் தடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக கவனமாக உட்கார்ந்து வேதம் சொல்கிறார்கள். இன்னும் 6 மணி நேரம் இருக்கிறது, வேதம் நடக்கிறது. எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறார். 3 மணி நேரம் ஆகிவிட்டது. இன்னும் 1 மணி நேரம், இன்னும் அரை மணி நேரம். அப்படி சொன்னா தானே அந்த பதட்டம் நமக்கு தெரிஞ்சு. 10 நிமிஷம், இன்னும் 10 நிமிஷம் முடிந்தால் 10 நாள் முடிந்து விட போகிறது. ஒரு பயமும் இல்லை. இதாதான் நான் வியாசரை தோற்கடித்து விட்டு பிறகு காட்டி அவரை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் நினைத்திருந்தால் பாரத போரை தடுத்திருக்க முடியாதா என்று அதற்கு பிறகு கேட்கிறேன் என்று இந்த ஜனமேஜயம் மனதுக்குள்ளே நினைத்துக் கொண்டார். 10 நிமிடங்கள் இருக்கின்றன. எல்லாரையும் பார்த்தால் எல்லாரும் கவனமாக இருக்கிறார்கள். வேதம் நடக்கிறது. இன்னும் 2 நிமிஷம், 2 நிமிஷம். இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டார், சரியாக வர வேண்டும் என்று. 1 நிமிஷம், இன்னும் சரியாக 60 வினாடிகள் இருக்கின்றன. 1 நிமிஷம். அப்பொழுது இந்த ஜனமேஜயம் இறைவனை வணங்கினவன் தலையை நிமிர்ந்து பார்த்தான். இந்த யாக குண்டத்தினுடைய தலைமையேற்று ஒரு அந்தனர் யாகம் செய்தார் என்று சொன்னேன் அல்லவா? பிராமணர், வயதான பிராமணர். 10 நாள் நித்திரை நிமித்த காரணத்தினாலேயும் தொடர்ந்து அக்கினிக்குள்ளே பக்கத்திலே இருந்த காரணத்தினாலேயும் அவருக்கு ஒரு சோர்வு வந்துவிட்டது. அவரை அறியாமல் அவர் கண் தூங்க ஆரம்பிக்கிறார். இன்னும் இருக்கக்கூடிய நேரம் இந்த 60 வினாடியில 10 வினாடி போயிட்டு 50 வினாடி அப்படி கண் தூங்க ஆரம்பிக்கிறார். அவரை பார்த்தால் ஜனமேஜயன் அவருடைய வாய் மந்திரம் சொல்கிறது, கை சமித்தை போடுகிறது, நெய்யை விடுகிறது. ஆனால் கண் தூங்க தொடர்ந்ததை இவன் பார்த்தார். ஐயோ, இந்த கடைசி வினாடியிலே இவர் ஏதாவது தப்பு பண்ணிவிடப் போகிறாரே என்று நினைத்தவன் இவரை எப்படியாவது தூக்கத்திலே இருந்து எழுக்க வேண்டும் என்று நினைத்தார். காப்பு கட்டி யாகம் செய்கிறவரை கையாலே தொடக்கூடாது, தான் சத்திரியன் என்று நினைத்தார். சுற்றும் முற்றும் பார்த்தான். பக்கத்திலே ஒரு தர்ப்பை புல்லு கிடந்தது. இந்த தர்ப்பை புல்லை உடனே இவன் எடுத்தான். இன்னும் 10 வினாடி. இந்த தர்ப்பை புல்லை எடுத்தவன் இவரை எப்படியாவது எழுப்பி விட வேண்டும் என்று இந்த கண் தூங்கிக் கொண்டிருந்த அந்த வயதான அந்தனருடைய முதுகிலே இப்படி ஒரு கீறு கீறினான். எழும்புகள் என்பதற்காக இப்படி கீறினான். என்ன பொறுமை மக்கள் பாருங்கள். இவருடைய கை எழுதுகிறது, வாய் மந்திரம் சொல்லுகிறது. ஆனால் கண் தூங்கினதல்லவா, அந்த கண் தூங்கின அந்த வினாடி நேரத்துக்குள்ளே அவருக்குள்ளே ஒரு கனவு. அந்த கிள பிராமணனுடைய மனதிலே ஒரு கனவு. அடர்ந்த ஒரு நடுக்காட்டுக்குள்ளே அவர் நிற்கிறார். எது கனவுல வருகிறது? அடர்ந்த நடுக்காட்டுக்குள்ளே நிற்கிறார். திடீரென்று ஒரு சத்தம். திரும்பி பார்த்தால் பின்னாலே ஒரு சிங்கம் அவரை துரத்தி கொண்டு வருகிறது. தப்பினால் காணும் என்று நினைத்து இவர் ஓடுகிறார், சிங்கம் துரத்துகிறது. இவர் ஓடுகிறார், சிங்கம் துரத்துகிறது. இவர் ஓடுகிறார், சிங்கம் துரத்துகிறது. சிங்கம் ரொம்ப கிட்ட வந்து தன்னுடைய அந்த காலை தூக்கி இவருடைய முதுகிலே ஒரு அடி அடிக்கலாம் என்று இந்த சிங்கம் அடிக்கிற மாதிரி கனவு காணுகிற நேரத்திலே தான் இந்த ஜனமேஜயன் இந்த தர்ப்பை புல்லை எடுத்து முதுகிலே ஏறினார். சிங்கம் தன்னை தொட்டு விட்டது என்று நினைத்து அப்படியே பாய்ந்தார், நெருப்புக்குள்ளே விழுந்தார். அக்னி குண்டத்திலே எரிந்து போனார் பிராமணர். பிரம்மஹத்தி கோஷம் அந்த கடைசி வினாடியிலே அவரை பற்றியது. இது பாரதம் சொல்லுகிற ஒரு கதை. இந்த கடைசி வினாடியிலே அவனுக்குள்ள இந்த பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக் கொண்ட உடனே கலங்கினான். வியாசர் சொன்னது உண்மைதான். என்னதான் நான் புத்திசாலித்தனமாக நடந்தாலும் நடக்கப் போகிற காரியம் விதி நடந்தே தீரும் என்று முடிவு செய்து கொண்டான். இப்போ பாவம் தேடிவிட்டான், பிரம்மஹத்தி தோஷத்துக்கு ஆளாகிவிட்டான். இதை எப்படி நீக்குவது என்று தெரியவில்லை. வியாசர் தன்னை சரணடைந்தான். சுவாமி, எனக்கு இந்த நீங்கள் சொன்னது போலவே பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து விட்டது. இப்பொழுது நான் உண்மையெல்லாம் உணர்ந்து கொண்டேன். இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்னை விட்டு நீங்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். பிரம்மஹத்தி தோஷத்தை என்னை விட்டு நீங்குவதற்கான வழியையும் நீங்களே சொல்லித்தாருங்கள் என்று கேட்டவுடனே வியாச முனிவர் சொன்னார், நீ கவலைப்படாதே,
நான் சொல்லி விநாயகர் எழுதியதாகிய மகாபாரத கதை என்று ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையை மட்டும் நீ கேள், உன்னை பிடித்த பிரம்மஹத்தி தோஷமே போய்விடும். என்னது, மகாபாரத கதையை கேட்டால் பிரம்மஹத்தி தோஷம் போய்விடுமா? உண்மையா என்றான் இவன். உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படியானால் ஒன்றை செய். கண்ணன் கதை என்று கருத்திருக்கிற ஒரு துணி துண்டை எடு, கருப்பு துணி ஒன்றை எடு. இதை நன்றாக மடித்து உன் மடியிலே வைத்துக்கொள். வைத்துக்கொண்டு இந்த பாரத கதையை நீ கேட்க தொடங்கு. கதை முடிகிற பொழுது அந்த துணியை எடுத்து பார், அது வெள்ளையாக மாறியிருந்தால் நான் சொன்னது உண்மை என்று தெரிந்து கொள் என்றார். இதெல்லாம் ஒரு கற்பனை கதை என்று மட்டும் நினைக்காதீர்கள். தற்குள்ளே ரகசியங்களை பொதித்து வைத்திருக்கிறார்கள். கருப்பு என்பது தாமச குணம், வெள்ளை என்பது சாத்வீக குணம். என்ன உண்மை என்று கேட்டால், மனத்திலே அழுக்குள்ளவர்களும் பாரதத்தை கேட்டால் சாத்வீக குணம் நிறைந்தவர்களாக மாறி விடுவார்கள் என்கின்ற ரகசியத்தை சொல்வதற்காகத்தான் அந்த கதையை வைத்திருக்கிறார் சுவாமி. அப்படியானால் எனக்கு நீங்கள் அந்த பாரத கதையை சொல்ல வேண்டும் என்று வியாச முனிவரை ஜனநேயன் கேட்டான். எனக்கு அதற்கெல்லாம் நேரம் இல்லை, நான் வேதங்களை தொகுத்துக் கொண்டிருக்கிறேன். அதனாலே நீ என்ன செய்யென்றால், என்னுடைய மாணவர்களுக்குள்ளே ஒருவர் கேட்டவர் இருக்கிறார், வைசம்பாயனர் என்று அவருக்கு பெயர், அவரை அனுப்புகிறேன், அவரிடம் பாரதம் கேள் என்று சொல்லி அந்த வைசம்பாயனரை அனுப்ப ஜனமேஜயன் பாரத கதையை அந்த முனிவரிடம் கேட்டான் என்பது பாரத கதை பிறந்த வரலாறுகளிலே ஒன்று. இந்த பாரத கதையினுடைய சிறப்பு இன்னும் பல சொல்லுகிறார்கள். அதிலே ஒன்று சந்திரவம்சத்து கதைதான் பாரத கதை. உங்களுக்கு தெரியும், நமக்கு ஒளி தருகிற விஷயங்கள் 2 சுடர்கள், அக்னியை விட்டால் 2 சுடர்கள். சந்திரன், சூரியன் இவை 2ம் இயற்கையாக நமக்கு ஒளி தருகிற சுடர்கள். அந்த சூரியனிலே மறு கிடையாது. சூரியனிலே, சந்திரனிலே மறு உண்டு. நீங்கள் சந்திரனை பூர்ண சந்திரனாக இருக்கிற இடத்திலே பார்த்தாலும் கூட அந்த சந்திரனுக்குள்ளே ஒரு கரும்புள்ளி தெரியும். இந்த சூரிய வம்சத்திலே வந்தவர்களுடைய கதைதான் ராமாயண கதை. சந்திர வம்சத்திலே வந்தவர்களுடைய கதைதான் பாரத கதை. சூரிய வம்சத்திலே வந்த ராமாயண கதையிலே மறு இல்லை. சந்திர வம்சத்திலே வந்த மகாபாரத கதையிலே மறு உண்டு. இந்த சூரியன் சந்திரன் என்ற 2 பேரிலே சந்திரனுடைய தோற்றத்திலேயே அந்த பிழையை சொல்கிறார். சந்திரன் என்கின்றவன் அத்திரி முனிவருக்கும் அந்த அத்திரி முனிவருடைய மனைவியாகிய அனுசூயைக்கும் பிறந்தவர். அந்த அத்திரி முனிவர் தன் மனதிலே 1000 ஆண்டுகள் தன் புலன்களை அடக்கி சந்திரனுடைய தோற்றம் பற்றி பல செய்திகளை நம்முடைய புராண இதிகாசங்கள் சொல்கின்றன. அத்திரி முனிவருடைய புதல்வராக பிறந்தவன் சந்திரன் என்பது ஒரு கதை. 16 கலைகளோடு அவன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரும் முனிவருடைய 27 பெண்கள் நட்சத்திரங்களை 27 நட்சத்திரங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த 27 பெண்களிலே இவனுக்கு 2 மனைவிகளிலே அளவுக்கு அதிகமான காதல், கார்த்திகை, ரோஹிணி என்கின்ற 2 பெண்களிலே இவனுக்கு அளவுக்கு அதிகமான காதல் இருந்தது. அதனால் அவர்களையே இவன் சுற்றி சுற்றி வந்தான். உடனே இந்த மற்ற பிள்ளைகள் எல்லாம் மனவருத்தமுற்று தங்களுடைய தந்தையிடம் போய் முறையிட்டார்கள். நீங்கள் எதற்கு இவனை கட்டி கொடுத்தீர்கள்? 2 பேரிலே தான் அவன் காதல் காட்டுகிறான், எங்கள் மேலே காதல் செய்வதில்லை என்று அவங்க முறைப்பாடு வைத்தார்கள். உடனே அந்த முனிவர் கோபம் கொண்டு சந்திரனுக்கு சாபம் கொடுத்தார். நீ 16 கலைகளை பெற்ற நீ இன்றிலிருந்து ஒவ்வொரு கலையாக தேய்ந்து தேய்ந்து நீ இல்லாமல் போவாய் என்று சாபம் கொடுத்தார். நடுங்கி போனான் இந்த சந்திரன். ஓடி போய் சிவபெருமானிடம் சரணடைந்தான். சிவபெருமான் அவனை எடுத்து தன் தலையில் சூட்டி, முனிவர் சொன்னது போலவே உன்னுடைய கலைகள் ஒவ்வொன்றாக தேய வேண்டும் என்றுதானே அவர் சொன்னார். அதை மாற்ற முடியாது, தேயட்டும். ஆனால் அந்த தேய்ந்து முடிய பழையபடி நீ ஒவ்வொரு கலையாக வளர
அதனால்தான் 16 நாட்கள் தேய்ந்து வருகிற அமாவாசை அடைந்து பிறகு பருவமாக வந்து இப்படி மாறி மாறி சந்திரன் வருவதற்கு இந்த சாபம் காரணம் என்பார். இந்த சந்திரனை எங்கே புராணங்கள் காட்டுகிறது என்றால் தேவாசுர யுத்தம் வந்து விடுகிறது. அந்த தேவாசுர யுத்தத்திலே பாற்கடலை கடைய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அமிர்தம் எடுப்பதற்காக தேவர்களும் அசுரர்களுமாக நின்று பாற்கடலை கடைந்த பொழுது அந்த பாற்கடலை கடைவதற்கு மந்தார மலையை மத்தாக வைத்தார்கள். வாசி என்ற பாம்பை அதற்கு நானாக சுற்றினார்கள். அந்த மத்தாக வைத்த மந்தார மலை தாழ்ந்து விடாமல் இருப்பதற்காக அடைத்தூணாக சந்திரனை நிப்பாட்டி வைத்தார்கள் என்பது புராண கதை. பிறகு அமிர்தம் வருகிற பொழுது சந்திரன் அந்த அமிர்தத்திலே கலந்த விஷத்தினுடைய தன்மை குறைவதற்காக அவனும் அதனிலே வந்தான் என்றெல்லாம் சந்திரன் பற்றிய வரலாறு சொல்கிறது. அந்த சந்திரன் தன்னுடைய தேவகுருவாகிய வியாழ பகவானிடத்திலே பாடம் படிப்பதற்காக போயிருந்தார். இந்த சந்ததி தொடங்குகிற கதை குருகுல சரித்திரம் என்று இதற்கு பெயர். இந்த சந்ததி எங்கே தொடங்குகிறது? சந்திரனிலே இருந்து தொடங்குகிறது. தன்னுடைய குலகுருவாகிய அந்த தேவகுருவினுடைய வீட்டிலே போயிருந்து குலகுருவாக இருந்து குலகுருவிடம் போய் மாணவனாக இருந்து பாடம் படிக்கிறான். சந்திரன் 16 கடைகள் கொண்ட அழகான இளைஞன். அந்த இளைஞன் என்ன செய்கிறான்? குருவிடம் படிக்கிற பொழுது குரு இல்லாத நேரத்திலே குருவினுடைய மனைவி மேலே காதல் கொள்ள தொடங்கினான். இந்த கதையினுடைய தொடக்கத்திலேயே அந்த மறு வந்து சந்திரவம்சத்து கதைகளை படித்துக் கொண்டே போனால் எல்லா கதையும் எங்காவது ஒரு குற்றம் பதிவாகி இருப்பதை பாரதக்காரர்கள் காட்டிக் கொண்டு போகிறார்கள். குலகுருவினுடைய வீட்டிலே போய் இருந்து படிக்கிறான். குலகுருவினுடைய மனைவியையே காதல் கொண்டான். அவர்கள் 2 பேரும் சேர்ந்ததாலே அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். அவனுக்கு புதன் என்று பெயர். இப்ப நாங்கள் சொல்லுகிறோமே கிரகங்கள் என்று சொல்லுகிறோமே, அதில் புதன் கிரகம் பிறந்த சந்திரனுடைய பிள்ளை புதன். தேவகுருவினுடைய மனைவிக்கும் சந்திரனுக்குமாக பிறக்கிறான் புதன். அந்த புதனிலே இருந்து அந்த சந்ததி தொடங்குகிறது. அந்த சந்ததியிலே வந்த அரசர்களுடைய குடும்பத்திலே எல்லாம் என்னென்ன நடந்தது என்பது பற்றியெல்லாம் விவரம் சொல்வதற்காக அந்த சந்திரவம்சத்து கதையை இருக்கிறார்கள். சந்திரவம்சத்திலே முதலாக ஒருவன் வருகிறான். அவன் புதனுக்கு புதன் பிறந்த பிறகு புதன் ஒரு பெண்ணை மணக்கிறார். அந்த காலத்திலே மனு என்று ஒரு அரசன் இருந்தார். அந்த மனு என்ற அரசன் ஒரு நாள் அவனுடைய புதல்வனுக்கு, அவன் மனு என்ற அரசனுக்கு ஒரு புதல்வன் இளன் என்று அவனுக்கு பெயர். இந்த இளன் ஒரு நாள் காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறான். வேட்டையாட போகிற பொழுது காட்டுக்குள்ளே ஒரு தடாகம், அது தெய்வ மாதர்களிலிருந்து குளிக்கிற தடாகம். அந்த தடாகத்துக்கு ஒரு நாள் உமாதேவியார் குளிக்க வந்திருந்தார். பெண்கள் குளிக்கிற பொழுது காவல் செய்ய வேண்டும் அல்லவா? அந்த காவல் செய்ய வேண்டிய மரபிலே உமாதேவியார் குளிக்கிற பொழுது அந்த தடாகத்தை சுற்றி யார் வந்தாலும் அவர்கள் பெண்ணாக மாறிவிடட்டும் என்று ஒரு செய்தி சொல்லிவிட்டு அம்மையார் குளித்தார். இது தெரியாமல் இந்த இளன் என்கின்றவன் உள்ளே நுழைகிறான். காட்டுக்குள்ளே நுழைகிறான். காட்டுக்குள்ளே நுழைந்தால் இந்த தடாகத்துக்கு கிட்டே போனால் பெண்ணாக மாறிவிடுவான் என்கின்ற உண்மை இவனுக்கு தெரியாது. இவன் அந்த உள்ளே போகிறான். உள்ளே போனால் உடனே ஒரு அழகான பெண்ணாக மாறிவிடுகிறான். அது அவனுக்கே தெரியவில்லை. பெண்ணுருவம் கொண்டே நிற்கிறான். அப்படி பெண்ணுருவம் கொண்டு இவன் நிற்கிற பொழுது அந்த பக்கமாக இந்த புதன் வந்தான். சந்திரனுடைய பிள்ளையை புதன் வந்து இந்த இளை என்கின்ற பெண்ணை திருமணம் செய்கிறார். அப்படி திருமணம் செய்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. ஆயு என்று அந்த பிள்ளைக்கு பெயர். புரூரவா என்று பெயர். இந்த புரூரவா என்கின்ற அரசன், அவனுடைய வரலாறு மகாபாரதத்திலே மிக முக்கியமான ஒரு வரலாறு. ஒவ்வொரு வரலாற்றுக்குள்ளும் ஒரு இன்னலை உண்டாக்கி கொண்டே போகிறார் புலவர். சந்திரனுக்கு ஒரு மாசு, சந்திரனுடைய புதல்வனாகிய புதன் ஆணாக இருந்து பெண்ணாக மாறியவனை திருமணம் செய்கிறான். அதற்கு பிறகு அதற்கு அடுத்ததாக வருகிறவனாகிய இந்த புரூரவா என்கின்றவன் அவனுடைய வழியிலே வரக்கூடிய அந்த சந்ததியிலே வரக்கூடிய ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு மாசினை உண்டாக்கி
சொல்லிக்கொண்டே வருகிற போவர்கள் கடைசியிலே சந்தனூரிலே வந்து மகாபாரத கதைக்கான அடிப்படையை அமைக்கிறார்கள். இந்த உண்மை வரையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாரத கதை என்பது மிக விரிந்த கதை. சந்திர வம்சத்திலே இருந்து தோன்றுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கூடாகவும் ஒரு கதை வந்து 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 அந்த பரம்பரையிலே தோன்றிய ஒவ்வொருவரும் ஒரு கொலை செய்கிறார். நௌஷன் என்று ஒருவன் வருகிறார். சந்திர வம்சத்திலே வருகிற அரசர்களுக்குள்ளே ஒருத்தன் நஹும்சன். அவர்களுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், சந்திர வம்சத்திலே இருக்கிறவர்களுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், நன்மையும் செய்வார்கள், தீமையும் செய்வார்கள். இதுதான் அவர்களிடம் இருந்த ஒரு உண்மை. நஹும்சன் என்ன செய்கிறான்? 100 அசுவமேத யாகம் செய்தான். 100 அசுவமேத யாகம் செய்தான். அது சாதாரண காரியம் இல்லை. முறைப்படியான வேத அந்தணர்களை கூப்பிட்டு 100 அசுவமேத யாகங்களை தொடர்ந்து செய்கிறான். அந்த 100 அசுவமேத யாகம் செய்து முடித்து விட்டால் அவனுக்கு இந்திர பதவி கிடைக்கும் என்பது நம்முடைய மரபிலே இருக்கிற ஒரு உண்மை. இந்த நஹும்சன் 100 அசுவமேத யாகங்களை செய்து முடிக்கிறான். செய்து முடித்ததுனாலே அவனுக்கு இந்திர பதவி கிடைக்கிறது. உடனே அவன் இந்திரலோகத்துக்கு போய் சேர்க்கிறான். எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் தாழ்ந்தது செய்தால் காலத்தான் வேண்டும் என்கின்ற செய்தியை பரப்புகிற கதைதான் இந்த நஹும்சனுடைய கதை. மேலே போனால் இந்திர பதவி அவனுக்கு காத்திருக்கிறது. பழைய இந்திரனை துரத்து விட்டார்கள். இவன் தான் இனி இந்திரன். தேவர்கள் எல்லாம் கூட இருக்கிறார்கள். இவன் வந்து அந்த இந்திரனுடைய சிம்மாசனத்திலே உட்கார்ந்தான். உட்கார்ந்து பார்க்கிறான். பக்கத்திலே ஒரு சிம்மாசனம் போடப்பட்டிருந்தது. இருந்த தேவதைகளை பார்த்து கேட்டான், இந்த சிம்மாசனம் யாருக்கு போட்டிருக்கிறார்கள் என்று கேட்டான். அவர்கள் சொன்னார்கள், இது இந்திராணிக்கு போட்ட சிம்மாசனம், இந்திராணியுடைய சிம்மாசனம் என்று சொன்னார். இவனுடைய புத்தி அதுவரை 100 அசுவமேத யாகம் செய்தவனாகி அந்த நஹும்சனுடைய புத்தி இது இந்திராணியுடைய சிம்மாசனம் என்பதும் தவறியது. இந்திர பதவி இப்ப எனக்கு வந்து விட்டது, அப்படியானால் இந்திராணியும் எனக்குரியவளாகத்தானே இருக்க வேண்டும், அவளை கூப்பிடுங்கள் என்றார். தேவர்கள் எல்லாம் திகைத்து போனார்கள். இது எப்படி நியாயமாகும்? ஒரு பெரிய கலெக்டர் இருக்கிறார். அந்த கலெக்டர் போய் இன்னொரு கலெக்டர் இருந்தால் கலெக்டருடைய உத்தியோகம் சார்ந்த விஷயம் இவனுக்கு சொந்தமாகுமே தவிர மனைவியும் சொந்தமாக முடியுமா? இவன் அது தெரியாமல் கேட்கிறான். அந்த வம்சத்தினுடைய குற்றம். இந்திராணியை கூட்டிக் கொண்டு வார்கள், அவளுக்கு எனக்கு தானே சொந்தம் என்றார். தேவர்களை அனுப்பினார். எப்பொழுதும் நான் சொல்வது பெண்கள் புத்திசாலி. போனவர்கள் சொன்னார்கள், இப்படி புது நஹும்சன் என்று ஒருவன் இந்திரனாக வந்திருக்கிறான். அவன் உங்களை அடைய விரும்புகிறான். உங்களை அழைத்து வரும்படி சொல்லி இருக்கிறான். தாயே, நாங்கள் என்ன செய்யட்டும் என்றார்கள் தேவர். இந்த இந்திராணி பார்த்தால் இவனை மடக்குவதற்கு ஒரே ஒரு வழிதான். நீங்கள் போய் சொல்லுங்கள், நான் அங்கே வரமாட்டேன், தேவேந்திர சபைக்கு நான் வரமாட்டேன். புதிதாக வந்த அந்த நஹும்சனை இங்கே வர சொல்லுங்கள். அவர்கள் போக தலைப்பட்டார்கள். நெல்லுங்கள் என்று மறுத்துவிட்டு சொன்னால் அவன் எப்படி வர வேண்டும் என்றால், சப்த ரிஷிகள் தூக்கி கொண்டு வரக்கூடிய பல்லக்கிலே ஏறி அவர்கள் வர வேண்டும். வந்தால் நான் அந்த நஹும்சனை ஏற்றுக்கொள்வேன் என்று போய் சொல்லுங்கள். நஹும்சனுடைய காமம், அதுவரை தவம் செய்வதற்காக புலன்களை அடைத்து வைத்திருந்தவனுடைய காமம் இருந்தது. அப்படியா இந்திராணி வர சொன்னாரா என்று என்ன நிபந்தனை போட்டால் என்று கேட்டான். சப்த ரிஷிகளும் வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த பல்லக்கிலே நீங்கள் வர வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்ற உடனே சப்த ரிஷிகளை வர சொன்னார். 7 முக்கியமான விஷயமும் வந்தார். பல்லக்கை தூக்குங்கள் என்றான். வேறு வழி இல்லை, தேவேந்திரன் சொல்லுகிறான். பல்லக்கை தூக்கினார்கள். நடுநிலை அவன் ஏறி உட்கார்ந்தான். அந்த சப்த ரிஷிகளுக்குள்ளேயே பெரியவர் அகத்தியர், பண்பாளே பெரியவர், உருவத்தாரை சின்னவர், முன் கொம்பு பிடித்துக் கொண்டு நிற்கிறார். வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது இவனுக்கோ அந்த ஆசை தீரவில்லை. முனிவர்கள் அவனை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். இவனுக்கு அந்த பல்லக்கு ஓடுகிற மாதிரியே இல்லை. காலாலே அந்த பல்லக்கை இப்படி அழுத்துகிறான். சர்ப்ப சர்ப்ப என்று அமர்த்தினான். சர்ப்ப என்றால் வேகமாக போ என்று அர்த்தம். சர்ப்ப சர்ப்ப என்று இவன் அமர்த்த அந்த அழுத்தம் என்ன செய்தது? இந்த அகத்தியருடைய தோளிலே பதிந்தது. அப்படி தோளிலே பதிந்த உடனே கொஞ்ச நேரம் அவர் கோபத்தை அடக்கிக் கொண்டு பார்த்தார். இவனும் விடாமல் தாடாலே அழுத்துகிறான். சர்ப்ப சர்ப்ப என்று அமர்த்துகிறான். அதற்கு மேலே அகத்தியருக்கு கோபம் தாங்கவில்லை. திரும்பி பார்த்தார். பாவி, எங்களை பார்த்தா சர்ப்ப சர்ப்ப என்று நீ காலால் அழுத்துகிற, உனக்கு நான் சாபம் தருகிறேன். சர்ப்பமாக பூமியிலே போய் விழு என்று சாபம். அந்த நஹும்சன் பாம்பாக போய் பூமியிலே விழுந்தான்.
பின்னாளிலே வீமன் அவனை சந்தித்து விமோசனம் செய்கிறான் என்று பாரத கதையிலே வருகிறது. இப்படி அந்த பாரத கதையிலே வரக்கூடிய எல்லா பாரத பாத்திரங்களும், அந்த பாரதத்திலே சந்திர வம்சத்திலே வரக்கூடிய எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே தவறு செய்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வம்சத்தினுடைய கடைசி குழந்தாக சந்தனு மகாராஜா வருகிறான். அவனிலே இருந்து பாரத கதை தொடங்குகிறது. அந்த கதை தொடக்கத்தை நாளையிலே இருந்து விரிவாக சொல்வேன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஐயா அவர்கள் கேள்வி கேட்டு பரிசீலிக்கிறதாக என்று சொல்லி இருந்தார்கள். இதிலே நான் இன்றைக்கு சொன்ன கதையிலே, நான் நேற்று சொன்ன கதையும் இன்றைக்கு சொன்ன கதையும் சேர்த்து சொல்கிறேன். வேதங்கள் 4 என்று சொல்லியிருந்தேன். அந்த 4 பெயரிடம் சொல்லியிருந்தேன். அந்த 4 பெயர்களையும் சொன்னால் அதை அவர்களுக்கு ஒரு பரிசு வழங்கப்படும். முடிந்த அளவு இளையவர்கள் சொன்னால் அது சந்தோஷத்துக்குரிய விஷயமாக இருக்கும். சொல்கிறவர்கள் எழும்பி முன்னே வந்து அதை சொல்வீர்களே, ஆனால் இல்லாவிட்டால் யார் சொல்கிறீர்கள் என்று தெரியாது. ஒரு தம்பி வருகிறார். சத்தமாக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணம். அடுத்ததாக இந்த வேதத்தோடு தொடர்புபட்டு பாரதத்துக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த வேதங்களோடு தொடர்புபட்டு பாரதத்துக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த பெயர் என்ன? ரொம்ப சரி. பரிசை கொடுங்க. பாரதத்துக்கு 5வது வேதம் என்று ஒரு பெயர். நிறைவான கேள்வி. இந்த மகாபாரதத்தை விநாயகப் பெருமான் எழுத வேண்டும் என்று கேட்ட பொழுது அதற்கு விநாயகர் என்ன நிபந்தனை விதித்தார், வியாச முனிவர் விநாயகருக்கு என்ன நிபந்தனை விதித்தார்? இந்த 2 நிபந்தனையும் சொல்ல வேண்டும். விநாயகர் வியாசருக்கு சொன்ன நிபந்தனை என்ன, வியாசர் விநாயகருக்கு சொன்ன நிபந்தனை என்ன? விநாயகர் வியாசருக்கு சொன்ன நிபந்தனைனா, நான் கண்டினியூவா, அதாவது எழுத்தாங்க நிற்காம அளவுக்கு நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு வியாசர் என்ன சொன்னாருன்னா, நீங்க எழுதுற எழுத்து பொருள் இருந்து, நான் என்ன நினைக்கிறேன் பொருள் இருந்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மகாபாரத கதையை குறிப்பிட்ட பகுதி
பகுதியினருக்கு குறிப்பிட்ட பேர் சொன்னார்கள் என்று இன்றைக்கு சொன்னேன். அதிலே தேவர்களுக்கு மகாபாரத கதையை சொன்னவர் யார் என்பது அடுத்த கேள்வி. அடுத்ததாக இந்த மகாபாரத கதையை மனிதர்களுக்கு சொன்னவர் யார்? இது அடுத்த கேள்வி. தப்பு. முன்னுக்கு வந்து சொல்லுங்க. சரி, பெரியோர்களே, பாரதக் கதையினுடைய தொடக்கம் வரைக்கும் வந்திருக்கிறோம். சந்தனு மகாராஜாவிலே இருந்து அந்த கதை தொடர்கிற செய்தியை நாளை சொல்வேன் என்று கூறி இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன்.